ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டேங்க. இப்போ ஒரு காப்பி பிளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. என்னடா காப்பி பிளாக் போட்டுட்டு இருக்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி தாங்க காப்பி பிளாக் பார்க்க போகிறீங்க. வாங்க, இன்றைக்கி கிளியராக பார்க்க போகிறீங்க. மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். காப்பி வைப்போமுங்களா? நீங்களும் வாங்க காப்பி குடிப்பீங்களா? நல்ல சுட காப்பி. டிஃபன் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு, என்னடா காப்பி வைக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. எனக்கு காப்பி குடிக்கணும் போல் இருக்குதுங்க, அதனால தாங்க காப்பி வைக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. மணி 7 மணி ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் காஃபி குடிக்க போகிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்கோ. கரண்ட் இப்போ தாங்க வந்தேன். காஃபி தூள் ஏறத்தின்னு சொல்லிட்டேன். சரி விடு, வாங்கிக்கலாம். பட்டு என்ன செய்கிறான்னு தெரியல இங்கே ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலே இருக்கிறான், நான் கீழே இருக்கிறேன். காப்பி சாப்பிட்டுட்டு போய் பார்ப்போங்க அவனை, கையை உள்ளையா. ஒரு பூ காஃபி பால் வச்சுட்டேன். பாருங்க, இப்போ நல்லா கொதிக்கிட்டு. வாங்க, பால் காயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடா டெய்லியும் காஃபி பிளாக்கே போட்டுருக்காளேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு போடுறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு குட்டி பிளாக் வந்ததாங்க பெரிய பெரிய பிளாக் ஆரம்பிக்கும்னு, அதனால தான் குட்டி குட்டி பிளாக் ஆரம்பிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காப்பிலேருந்து ஆரம்பிப்போம், அப்புறம் போக பெரிய பெரிய பிளாக்கு ஆரம்பிப்போம். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? போனேன் ஒரு நாளைக்கு என் ஃப்ரெண்டு கடையும் வீடியோ போடுறேன். அவங்க டீ தூள்லாம் விற்பாங்களாமா, எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க. டீ தூள்லாம் சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க நீங்கள் இது பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பி சொல்கிறேன், இது பண்ணுங்கள். அதே மாதிரி புது கட்டடம் ஆகிட்டு வந்து பாட்டி மாட்டு சொன்னேன். சரிம்மா, நாளைக்கு வந்து பிளாக் எடுத்துக்கோ, நாங்கள் அதுவும் போடுறேன். ஏன்னா நீங்கள் எதனால் வீடு கட்டுறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கட்டடத்தை பார்த்தா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குமில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பிளாக்கை எடுத்து போகலாங்கிற, வேறு ஒன்றும் இல்லைங்க. எப்பட்டெல்லாம் பண்ணுறேன். இப்போ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணால் மட்டும் போயிடாதீங்க. அப்படின்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் எதிர்பார்ப்பேன். உங்கள் ஆதரவு எனக்கு தேவைப்படுது. தப்பாக எடுத்துக்காதீங்க. அடிக்கடி இந்த வார்டு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இது ரொம்ப தேவைங்க. தப்பாக மோட்டிவேஷன் பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க, சாரிங்க. மறக்காமல் உங்களுக்கு எதிர்பார்ப்பீங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் இப்படி மழை பெய்யுதுங்களா? இங்கெல்லாம் இன்றைக்கி மழை இல்லைங்க. இன்றைக்கி காலையில் வந்து லஞ்சு வந்து சாப்பாடு தாங்க வைத்தேன். பொடி சாதம் தம்பிக்கு கொடுத்துட்டேன். நான் பால் ஊற்றி மதியம் சாப்பிட்டேங்க. தம்பி வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி எனக்கு ஒரே அதாங்க தலைவலியாக இருந்துச்சு. அதனால் பிளாக்கும் எடுக்க முடியல, மற்ற ஒர்க்கும் பண்ண முடியலைங்க. காலையில் எழுந்திரிக்கும் போதே தலைவலியோடு தாங்க எழுந்திருக்கேன். இன்றைக்கி ஒன்றுமே மேலுக்கே ஒன்றும் சரியில்லைங்க. இருந்தாலும் சரியாக இருந்தாலுமே இல்லாட்டி கூட என் வீட்டு வேலை நான் தாங்க பார்க்கணும். வேறு யாருங்க இருக்கிறா? எனக்குன்னு பார்க்குறதுக்கு யாருமே இல்லைங்க.
ஒரு சொம்பு தண்ணி மோந்து கொடுக்க கூட ஆள் இல்லைங்க. படுத்துக்கிட்டால் கூட அனாதையாக கிடக்க வேண்டியதானுங்க. ஏன்னாங்க, ஏன்னா சப்போர்ட் பண்ணவோ பிடிக்கவோ எனக்கு யாரும் கிடையாதுங்க. என் மகன் இருக்கிறானுங்க, அவன் தாங்க என்னை எல்லாம் பார்த்துக்குவான். அவன் தவிர எனக்கு வேறு யாருமே இல்லைங்க. அதெல்லாம் என் நிலைமையெல்லாம் யாருக்குமே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். போப்போ உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எது போப்போ உங்களுக்கு பிடிக்கும் புரியும். நான் என்ன சொல்கிறேன் ஏது சொல்கிறீங்களோ உங்களுக்கு புரியும். என்ன செய்யுங்க, நல்லா இருந்தாலும் நான் தான் என் வீட்டு வேலை பார்க்கணும். நல்லா இல்லாமல் இருந்தால் கூட என் வீட்டு வேலை நான் தாங்க பார்க்கணும். தலை வலிக்குதே முடியலையே, சாரி ஃப்ரெண்ட்ஸ் பால் பொங்குறது அப்படின்ட்டு ஒரு தண்ணி மோந்து கொடுக்க கூட இல்லை. வா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட்டிகிட்டு போகிற கூட ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். இங்கே தாங்க குப்பை தொட்டி பார்த்துக்கோங்க. நேற்று நல்லா பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பால் ஊற்றிட்டு பொங்குது பார்த்தீங்களா, பால் நல்ல இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டுங்க. அப்புறம் தான் நல்லா காஃபி டேஸ்ட்டாக வருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். என் நிலமை இப்படி இருக்குதுங்க. எங்களுக்கு எல்லாம் ஒரு காலத்தில் எல்லாமே இருந்தாங்க, சொந்த பந்தம் எல்லாமே இருந்தாங்க. அதெல்லாம் ஏற முடியல, அப்பா அம்மா இருக்கிற முடியல இருந்தாங்க. அவங்க இல்லையா, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சொல்லிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் நிலமை ஏன்னா எங்கள் நிலமை இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சொல்லி ஆதரவு பண்ணுறக்கோ வைக்கிறக்கோ எங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை. நாங்களே விழுந்து நாங்களே எந்திரிச்சு ஆகணும். எங்கள் நிலமை அப்படி தான் இருக்குது. பாருங்க, உங்களுக்கு அதுவே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்குமில்ல. பாருங்க, என்னடா பால் பொங்குறதே காமிச்சிட்டு இருக்கிறோம். எத்தனை டீ தான் அதை காமிச்சு அப்படியும் உங்களுக்கு போர் அடிக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், தீனி போட்டுக்கிறேங்க. ஏன்னா ஒரே இதான் உங்களுக்கும் போர் அடிக்கும். என்னடா சொல்கிறதே சொல்லிக்கிட்டு இருப்பான்னு நீங்களும் நினைப்பீங்க. மறக்காமல் எங்கேயாவது கிளிக் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோ எப்படிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் தப்பாக தவறாக பண்ணியிருந்தா கூட திருத்திக்கிறோம். திருத்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இன்னும் எந்தளவுக்கு வீடியோ எடுத்து போடணும் வைக்கணுங்கிறது எங்களுக்கு போக ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குங்க. நீங்கள் எல்லாம் பேசுகிறது சொல்கிறத வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். காப்பி ஆற்றிக்குவாங்க. நல்ல நேரம் பால் பொங்கலை. நேற்று சுண்டிடுச்சு, இன்றைக்கி சுண்டலையாட்டுக்கு பார்த்தாவே தெரியுது. சரி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டல் அன்னைக்கு எடுத்துட்டேன், வேகமாக எடுத்துட்டேன். வாங்க பார்த்துக்கலாம், அதனால என்ன இருக்குது, வாங்க. இந்தாங்க, நீங்களும் காப்பி குடிங்க. இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் குடிங்க காப்பி. வாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க உங்களுக்கு காப்பி.
சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் காப்பி குடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், எங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், எங்களுக்கு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், எங்கள் இது ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க. இன்னொரு இதில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேங்க.